ஹலோ ஹலோ யாரு? நான் ஏசி கொளத்தூர் பேசுறேம்மா, செந்தில்குமார் பேசுறேன். சார் இருக்காங்களா? அதோட வாரங்க கொடுக்க கொஞ்சம் இருங்க. வாரங்க கொடுங்க. ஹலோ சார் வணக்கம், ஏசி கொளத்தூர் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒரு 12:30 வந்துடுறீங்களா ஆபீஸ்க்கு? டிஸ்கஸ் பண்ணிடலாம். வரேன். நீங்களும் உங்க சன்னு மட்டும் வாங்க, டாக்டர்லாம் அழைச்சிட்டு வரோம், நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமா, நீங்களும் உங்க சன்னு இருந்தா அவரே அழைச்சிட்டு வாங்க, பார்க்கலாம். நான் சரி சரி 12:30 வந்துடுங்க சார், மிஸ் பண்ணாதீங்க. சரி, அப்புறம் நான் எங்க ஓடிடுவேன், அப்புறம் சரி சார் கோச்சு கூட வேணால கரெக்டாக வந்துருங்க. சரி சரி 12:30 வந்துருங்க சார். ஓகே 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 ஓகே. உங்களுக்கு எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. லேடிஸ் பசங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வீட்டில் விட்டு நீங்களும் பயணம் மாட்டாங்கன்னா எதுக்கு கூட்டு தெரியுறீங்கன்னு தெரியல. இல்லை, அவங்க வர முடியல, வெளியே போயிட்டான். இல்லை சார், அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஆகிடுது சார். அவங்க படிப்பு ஸ்பாயில் ஆகிடும். உங்களுக்கு படிக்கிறது எல்லாருமே தான் படிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க படிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, 19 இயர்ஸா எங்களுக்கு இதே பண்ணா காலத்துக்கு இப்படி தான் ட்ரெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு என்ன சார் பண்ண சொல்றீங்க? பிரச்சனை தான் தீரலையே, என்ன பண்றது? நீங்க நினைச்சு பாருங்க, நாங்க வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் சிம்பிளாக சொன்னேன். நம்பர் சார் இருக்கேன், இருமா. நான் அன்றைக்கே வந்து பர்சனலாக வீட்டெல்லாம் பார்த்தேன். சிசிடி கேமரா விடுமா, போலீஸ் சப்போர்ட் இருக்கு. என் நம்பர் சார் எடுத்து கொடுத்துரு. உங்களுக்கு எந்த இஷ்யூனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு உங்களை அலைய வைக்க வேணாம். உங்கள் பையனை மட்டும் ஆகிட்டு வரணும். ஆனால் தான் நான் போகிறேன். நீங்கள் வந்து உக்கார எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் அதுக்கு மட்டும் ஆக்ஷன் எடுங்க. அவ்வளோ எனக்கு அந்த 3 கேஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்கு. அந்த 3க்கும் நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுங்க. ஆதாரங்கள் முழுசும் நானே கொடுக்க முடியாது. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு. என்னால் பார்த்து கூட ஆதாரம் எடுக்க முடியல. நீங்கள் சார் என்ன வேலை பார்த்தீங்க? நான் ஆர்டிஓவில் பிஏ வந்து ரிட்டையர் ஆகுது. பிஏ வந்து இருக்கேன். நீங்கள் போலீஸ் என்ன கேட்பாங்க? கோர்ட்லேயும் போலீஸ் என்ன கேட்பாங்க? எல்லாத்துலேயும் ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரம் நீங்கள் தான் இதுதான் அதான் ஆதாரம் இல்லாத ஒரு கேஸுமே நீங்கள் பிடிக்கிறது இல்லையா? புரியல சார். ஆதாரம் இல்லாத ஒரு கேஸுமே நீங்கள் பிடிச்சி டிஸ்போஸ் பண்ணுறது இல்லையா? நான் வந்து சாருக்கு உதவி பண்ணணும். அதுக்கு தான் போலீஸ் துறையே இருக்கு. பொதுமக்கள் எல்லாருக்கும் உதவி பண்றது தான் போலீஸ் துறை. அதுக்காக தான் எங்க துறையில நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், உங்க சாரை வந்து அதுதான் சொன்னோன்னா வந்து நீங்க நாங்கள் வந்து ரொம்ப காலமா அலைச்சல். நான் டியூட்டியில் இருந்த வரைக்கும் என்னால் வெளியே வர முடியல. அவங்க ஆட்டங்கள்ல பெரியதாக இருந்துச்சு. இப்போ காலம் முழுக்க அதுக்கே அலையிறதா இருக்கு. நீங்க நியாயமா எந்த குற்றவாளியோ அந்த குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. எனக்கு 2 கேஸ்லயுமே ப்ரூஃபை அழிக்கிறதுக்காகவே லேட் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. நான் சார்கிட்ட நேரடியாக தான் சொல்றேன். தண்ணியில விஷம் போட்டுருக்குன்னு சொல்லி உடனே கட்டடத்துக்கு ஃபோன் பண்றோம். வந்து பாக்குறாங்க, ஆமா இவ்வளவு கிடக்குது அப்படின்றாங்க. துரித நடவடிக்கை எடுக்கல. தண்ணி மழை தண்ணி எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடுச்சு.